இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் பால்ஸ் தான் செஞ்சு கொடுத்தேன். எல்லோரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கு வேக வச்ச 5 முட்டைகளை இந்த மாதிரி ஓடெல்லாம் உரித்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து சீவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாய் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலைகள் எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு, இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்லா சீவி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டையும் எடுத்து நல்லா சீவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 4 துண்டு பிரெட்டு துண்டுகள் எடுத்து மிக்ஸி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க முட்டைகள் கூட 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து அதில் எக்கை உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எக் பால் ஒன்று ஒன்றா உருட்டி இந்த பவுலில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டு தூளையும் மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உருட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆயில் நல்லா காய்ஞ்சதும் இந்த எக் பாலை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுக்கணும். நல்லா ஒன் சைடு திருப்பி விடணும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.